ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வறுவல். ரொம்ப ஈஸியான மெத்தடில் மேக் பண்ணியிருக்கேன். இது 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஸோ வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், வாங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்திருக்க விதத்தையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது சீக்கிரம் வேக்காடு கொடுக்கும். நம்ம போடக்கூடிய உப்பு காரமும் ஈஸியாக சார்ந்து வந்துடுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் இன்றைக்கி அழகுபடுத்தி எடுக்கலை, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பேன் எடுத்துக்கிறோம், அதில் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். ஒரு கரண்டி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஏற விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டையும் லைட்டாக செவக்கக்கூடிய அளவுக்கு கிளறி விட்டுருங்க. அதாவது லைட்டாக இருந்தால் போதும், அதிக அளவில் கருத்துறக்கூடாது. கருக்கும்போது நமக்கு வாசம் சேஞ்ச் ஆகிடும். இப்போ அதோட உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது எல்லாமே சின்ன ஸ்பூனால் தான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு. மிளகாய்த்தூள் மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது நம்ம சாம்பார், ரசம், தயிர் சாதம், அதே மாதிரி லெமன் சாதம், புளி சாதம், இது எல்லாத்துக்குமே வச்சு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மெத்தட் நம்ம மேக் பண்ணுறது விதம். அதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதிக அளவில் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஆட் பண்ணும்போது ரொம்ப குழைவு தன்மை வந்துடும் உருளைக்கிழங்கு. நான் இன்றைக்கி 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி அதுலேயே விட்டு கிளறி எடுத்து வேக வச்சுக்கிட்டேன். பாருங்க, அந்த 1/2 கப் தண்ணியே நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ வெந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப அதிக அளவில் தண்ணி விட்டால் உருளைக்கிழங்கு உடஞ்சிடும், அதாவது குழஞ்சிடும். ரொம்ப குறைச்சி எடுத்துக்கிட்டோம்னா உருளைக்கிழங்கு வேக்காடு சரியாக கொடுக்காது. ஸோ இது ரெண்டுக்கும் ஏற்ற அளவில் 1/2 கப் தண்ணி எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு மேக் பண்ணிட்டேன். இறக்கக்கூடிய நேரத்தில் லெமன் ஜூஸ் ஒரு 10 ட்ராப் மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் டேஸ்ட் தூக்கலாக இருக்கும்னு. எதுக்காக இறக்கக்கூடிய நேரத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிக அளவில் லெமன் ஜூஸ் ரொம்ப நேரம் நம்ம சமையலில் கொடுத்தோன்னா கசப்புத்தன்மை லைட்டாக வரும். ஸோ அந்த மெத்தட்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறக்கக்கூடிய நேரத்தில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அதோட கருவேப்பிலை, பட்டை மிளகாய், இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி இறக்கி விட்டுட்டேன். இப்போது நமக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் மேக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இறக்கக்கூடிய நேரத்தில் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நல்லெண்ணெய் கடைசியாக ஆட் பண்ணும்போது உருளைக்கிழங்குல அந்த நல்லெண்ணெய் சார்ந்து நமக்கு வாசம் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது சேவிங்ஸ் பைசா நம்ம பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இறக்கக்கூடிய நேரத்தில் அதிக அளவில் எண்ணெய் தேவைப்படாது, குறைச்ச அளவில் எடுத்து நமக்கு வீட்டை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸோடையும் மேக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மெத்தட்ஸ் எப்போதுமே நம்ம வீட்டில் பண்ணுவேன். அதை நான் உங்களோட எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் லெமன் சாதம் வச்சு உருளைக்கிழங்கு தான் ரொம்ப டேஸ்டியாக அமைஞ்சிருந்தது. அதை உங்களோட ஒரு வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ.